சமஸ்கிருத மொழி எப்படியோ இந்தி மொழியும் அப்படி தான். இந்தியில் வார்த்தைகள் இல்லை. சமஸ்கிருதம் 7 மொழிகளால் கலந்து செய்யப்பட்ட ஒரு பொம்மை மொழி. இந்தியும் அப்படி தான். உருதுலேருந்து வந்தது தான் இந்தி. இந்தியில் வார்த்தைகள் இல்லை. தமிழில் வார்த்தைகள் உண்டு. நேற்று, நாளை என்று சொல்லுவோம். இந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கல், கல். நேற்றுக்கும் கல்லுன்னு சொல்லுவான், நாளைக்கும் கல்லுன்னு சொல்லுவான். இந்தியில் வார்த்தைகள் இல்லை. வார்த்தைகள் இல்லாத இந்தியை எப்படி திணிக்க முடியும்? தேவை இருந்தால் கற்றுக்கிறாங்க. இந்தியை திணிக்கக்கூடாது. இந்தி மொழியில் வார்த்தைகளை முதலாவது உருவாக்குங்கள். அப்புறம் இந்தியை கற்றுக் கொடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வயிற்றுக்கும் பேடென்று சொல்லுவான், மரத்துக்கும் பேடென்று சொல்லுவான், தொடப்பத்துக்கும் ஜாடென்று சொல்லுவான், செடிக்கும் ஜாடென்று சொல்லுவான். இந்தியில் வார்த்தைகள் இல்லை. நாம் தான் புரிஞ்சுக்கணும். கொலை நடந்து விட்டது என்று சொன்னால் இந்தியில் என்ன சொல்லுவான்? கூன் கியான்வான். கீழே விழுந்து ரத்தம் வந்து விட்டது என்று சொன்னால் கூன், அதுக்கும் கூன் தான், கொலைக்கும் கூன் கியா என்று சொல்லுவான். வார்த்தைகள் இல்லை. வார்த்தைகள் இல்லாத இந்தியை எதற்காக திணிக்கிறீங்க? 7 மொழிகளால் கலந்து செய்யப்பட்ட ஒரு பொம்மை மொழியை கோவில் கருவறைக்குள் வைக்கிறீங்க. தேவனால் உருவாக்கப்பட்ட, தேவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட தமிழ் நீச்ச மொழியா உங்களுக்கு?